போலாம்? வாட்டர் ஃபால்ஸ். வாட்டர் ஃபால்ஸா? வாட்டர் ஃபால்ஸ்ல அது பேரு செக் டேம். உன்னை விட்டு போயிட்டு அப்பா மட்டும் போறேன். வரியா? வந்தா குளிக்கணும், குளிக்காம மழக்கூடாது. நீச்சல் தெரிஞ்சாதான் குளிக்க முடியும். உனக்கு நீச்சலே தெரியாது. அடிக்கலாமா? அப்படியா? சரி, போயிட்டு எப்படி குதிக்கிறோம், தாவுறோம் அப்படியே. எப்படி அப்படி பண்ணவா? அப்பா மாதிரி அப்பா எப்படி தாவும் அது மாதிரி தாவணும். ஓகே, எப்படி தாவ? அப்படி சும்மா பறக்குறோம். எப்படி பறக்குறோம்? நீ என்ன பண்ண? பீச்சில் இருக்கு. நீச்சல் அடிப்பியா? பறக்குறோம் அப்படியே. இதுலயே போயிடலாமே. இதுவும் இல்லையா? வேன் ஸ்ட்ரைட்டா இருக்கா? அடி சரி, அப்படி நீச்சல் அடிப்பியா? கேமரா உள்ள எடுத்துட்டு போயிடலாம். தண்ணிக்குள்ள ரிப்பேர் ஆகாது. இது வாட்டர் ப்ரூஃப். தண்ணிக்குள்ள எடுக்கலாம். தெரியாது உனக்கு? அப்ப தண்ணிக்குள்ள மீன். ஆமா, ரிப்பேர்லாம் ஆகாதுடா. தண்ணிக்குள்ள போய் மீனையும் போட்டோ எடுப்பியா? மீன் நீ பாத்திய போன்ல நேத்து காமிச்சனே. அப்படி ஒழுவுமா? அப்பா நிறைய டைம் போயிருக்கனே உங்களெல்லாம் விட்டு. குத்தக்கூடாது. அப்பா உங்களை கூட்டு போவ. அவனே அடிக்கிற? சரி அடிக்க. அப்பா அடிச்சா அப்பா அவனை வலிக்காதுடா. எனக்கு வலிக்காது, அவனுக்கு வலிக்கும். சரியா? ஆமாவா? பேட் பாய் இல்ல, குட் பாய், ஸ்ட்ராங் பாய் இல்ல. ஸ்ட்ராங் பாடி இல்ல. ஸ்ட்ராங் பாடி இல்ல, ஒத்துக்கோ. நான் குட் பாய். ஆனா ஓகே ஓகேடா, அவன் குட் பாயா. நானும் குட் பாய், நான் ஸ்ட்ராங் பாய். ஆமா சரியா? ஸ்ட்ராங் பாய் இல்ல, சரியா? குட் பாய். ஓகே. ஏய் இங்க பாரு, குளிக்கலையா? ஏன் குளிக்கல? போலீஸ் சொல்லலையா? தூங்கிட்டியா? நீங்க தூங்கிட்டியா? நம்பரு யாருமே அலோவ் பண்ணல. ஸோ சாட்டர்டே ஃபால்ஸ் போகலாம். ஓகே. இன்றைக்கி நாம் வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா தாமரை பக்கத்தில் இருக்க ஒரு செக் டேம் தான் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெடில்ஸ்லேருந்து ஒரு 22 கிலோமீட்டர் வரும். நாங்கள் காணும் பொங்கல் அன்றைக்கி போயிருந்தோம். போலீஸ் யாரையுமே அலோவ் பண்ணலை. தண்ணி ஃப்ளோ ரொம்ப அதிகமாக வந்திருந்தது. கூட்டமும் அதிகமாக இருக்கிறதுனால சேஃப்டி பார்த்து யாரையுமே அலோவ் பண்ணலை. இந்த தண்ணியோட ஃப்ளோ இன்னும் 2 வாரத்துக்கு இருக்கும். கொஞ்சம் கம்மியாகிட்டோடனே விடுவாங்க. அப்போ போயிட்டு நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இது வரைக்கும் இந்த இடத்துக்கு போகலன்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபேமிலியாக போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இங்கே அலோவ் பண்ணலன்னு சீமாவரம் செக் டேம் போனோம். அங்கேயும் அலோவ் பண்ணல. அடுத்ததாக 3ஆவதாக கன்னியம்பாளையம் டேம் தான் போனோம். அங்கே தான் அலோவ் பண்ணாங்க. அங்கே ரொம்ப கூட்டமாக இருந்தது. தண்ணி ஃப்ளோ கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அங்கே ஈஸியாக போயிட்டு குளிக்கலாம். நெக்ஸ்ட்டு அங்கே தான் போயிட்டுருக்கோம். இந்த ஃபால்ஸில் குளிக்கலையா? வேறு ஃபால்ஸ் போனோமா? என்ன பண்ண போகிற? ஃபால்ஸ் போயிட்டு குதிக்க போறியா, குளிக்க போறியா? குதிக்க போறேன். இங்கே போலீஸ் கிட்ட கேட்க வேண்டியது, என்ன அலோவ் பண்ணுங்க, நான் குதிச்சுட்டு வந்துடுறேன். சரி ஓகே. சாட்டர்டே போகலான்னா வாட்டர் ஃபால்ஸ், வேறு வாட்டர் ஃபால்ஸுக்கு அப்பா கூப்பிட்டு போகிறோம். அங்கே இந்த ஃபால்ஸில் தான் குளிக்க விடலையே உன்னை. ஆமாம், இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு போவேணாம். வேறு வாட்டர் ஃபால்ஸ் போகலாம். அங்கே சூப்பராக இருக்கும் குளிக்கிற மாதிரி. ரொம்ப தூரம் நடந்து போனோம். நடப்பியா? நடந்து வரியா? சரி ஓகே. அப்போ ஓகே. நெக்ஸ்ட் சாட்டர்டே வாட்டர் ஃபால்ஸ் போகிறோம் பறக்குறோம். ஓகே சரி சரி பார்க்கலாம். இருந்தால் என்ன பண்ணுவேன்? போலீஸ் இருந்தால் என்ன பண்ணலாம்? போலீஸ் இருந்தால் என்ன பண்ணலாம்? கரெக்டாக சொல்லு. அடிச்சு காய போட்டு நம்ம குடிக்கலாம்.
அச்சு துவைச்சு காய போட்டு குதிக்கலாமா? இப்போ தான் அங்கே போலீஸ் இருந்தாங்களே, என்ன சொன்னோம் உங்கள்கிட்ட கேட்க சொன்னல குளிக்கலாமான்னு. நீ கேட்கவே இல்லை, என்ன கேட்க சொல்கிற? இப்போ மட்டும் அச்சு துவைச்சு காய போட்டலாமான்ற? ஆ, இப்போ அங்கே போலீஸ் இருப்பாங்க, அவர்கிட்ட சொல்கிறேன், நீ என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஆமாம் ஆமாம் பார்த்துருேன். நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், அங்கே இருக்காங்களாம். வாய் அங்கே போய் ஆர்டர் இப்போ. ஓகே, இதுதான் அந்த கன்னியம்பாளையம் டேம். இங்கே மட்டும்தான் அலோவ் பண்ணாங்க, மற்ற 2 இடத்துலையுமே அலோவ் பண்ணல. இந்த இடத்துக்கு மட்டும்தான் வந்து நிறைய பேர் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. சீமாபுரத்துக்கு வந்து நாங்கள் சண்டே டைமில் போயிருந்தோம். அடுத்து தான் அந்த வீடியோ இதிலே போட்டு விட்றேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். எனக்கு 2, உனக்கு 2, எனக்கு 2, உனக்கு 2. ஆமாம், எனக்கு 3, உனக்கு 3 போடலாமா? யார் தூரன்னு போடுறா. நித்தி நித்தி குளிக்கலான்னு வந்துட்டு குளிக்கவே இல்லையே. ஆ டேய், குளிக்கலான்னு வந்துட்டு குளிக்கவே இல்லையடா பட்டு. ம், எல்லா இடத்துலையும் க்ளோஸ். கண்ணம்பாளையம் டேம் மட்டும்தான் ஓப்பன். இங்கே வந்தீங்கன்னா குளிக்காதீங்க யாரும், கரையில்னு இருக்கு. திரும்பி சொல்லு எங்கே போகிறோம்? இன்னைக்கு அலோவ் பண்ணுவாங்களா உன்னை? போலீஸ்காரங்க போன வாட்டி தான் காணும் பொங்கல் போனோமே, போலீஸ் அலோவ் பண்ணலையா? இன்னைக்கு அலோவ் பண்ணலாம், என்ன பண்ணுவேன்? போய் பார்க்கலாமா? சரி, ஓகே. சீமாபுரம் செக் டேம் டோட்டலாக 14 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட்டாக போகிறோம். டோல்கேட்டில் எவ்வளோ காசு? 21 ரூபா தான். வரும்போது 11 ரூபா காருக்கெல்லாம். இந்த டோல்கேட்டில் தான் கம்மி பைசா. இந்த கொசஸ்தலை ஆறில் தான் இந்த 5 இடமுமே இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கேசாவரம் டேமுன்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த இடத்துலேருந்து தான் 2 ஆறு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஒன்று கூவம் ஆறு, இன்னொன்று வந்து கொசஸ்தலை ஆறு. இந்த வீடியோ வந்து நான் ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்கேன், யாராவது பார்க்கலன்னா போய் பார்த்துருவாங்க. ஃபஸ்ட்டு டேம் வந்து கேசாவரம் தான். 2வது பார்த்தீங்கன்னா பூண்டி டேம் வந்துடும். 3வதாக பார்த்தீங்கன்னா தாமரைப்பாக்கம் டேமு. 4வது கன்னியம்பாளையம் டேம். 5வது தான் இந்த சீமாவரம். இந்த 5 இடத்துல வந்து உங்களுக்கு எது கிட்ட இருக்கும் அங்கே போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். 5 இடமுமே சூப்பராக இருக்கும். தண்ணி ஃப்ளோ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 நாளைக்கு மட்டும்தான் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு இந்த இடத்த எப்படி இருக்குன்னு போயிட்டு பார்த்துடுவாங்க. இது லெஃப்டில் போனால் அன்றைக்கி அந்த கன்னியம்பாளையம் போனோம்ல, ரைட்டில் போனால் அந்த சீமாபுரம். அதான் இந்த பிரிட்ஜ் அடியில் இதில் தானே போனோம். இதுல தான் லெஃப்ட் தான். நான் அன்னைக்கு கூட தெளிவா பார்த்தேன். பட்டியா சொன்னாங்க. ஓ, நம்ம எப்படி வந்தோம்? நம்ம அப்படியே வந்தோம். அப்படியே வந்து நம்ம சைடுல வந்தோம்டா. அது போட் இருக்கு பாரு. இங்க விட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன். அப்போ இங்க விட்டு தான் எங்கேயா போகணும் போல. போயிடுச்சா? போயிடுச்சு. இல்லை போல. இங்கே தான் வண்டியை பார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பார்க் பண்ணிவிட்டு உள்ளே ஒரு 5 நிமிஷம் நடந்தாலே போதும், அந்த இடம் வந்துடும். நீங்கள் சண்டேயில் வந்தீங்கன்னா ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும், பார்க்கிங் பண்ணுறது கூட இடம் இருக்காது. மற்ற டைமில் போனீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால் முடிஞ்சால் வீக் டேஸில் பிளான் பண்ணுங்கள். செம்ம கிளியராக தெரியுதா? கிளைமேட் வேறு கம்மியாக இருக்குது.
குளிக்கலாமா? ஏய் இதுவும் வாட்டர் ஃபால்ஸ் தானே, குளிக்கலாம்ண்ணா ஜாலியாக. ஏய் அவனை பிடிச்சிட்டு போடா. ரித்திக் மாமா பிடிச்சிட்டு போ. சின்ன ஜீப்ல பேக் எங்க? எங்கே போகிற? சரி போயிட்டு குதிப்பியா? நீச்சல் அடிப்பியா? வா. தண்ணி ஃப்ளோ ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். பசங்களாம் கூப்பிட்டு போனீங்கன்னா கையில் பிடிச்சிட்டே கூப்பிட்டு போங்க. அதே மாதிரி பயங்கரமாக ஒழுக்கும். ஒரு அடி வச்சாலும் பயங்கரமாக வழுக்கிட்டே தான் இருக்குது. செருப்பு போட்டு போயிட்டு அங்கே நடுவில் கல் இருக்கும், அது மேலே வச்சிங்க. ஏன்னா வெறும் காலில் நடந்தீங்கன்னா கண்டிப்பாக பயங்கரமாக வழுக்குது. அதனால் பார்த்து சேஃபாக போங்க. நாங்கள் ஜனவரி 19 போயிருந்தோம். அன்றைக்கி முன்னாடி வந்து சரியான மழை, அதனால தான் தண்ணி அதிகமாக வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் போகணுன்னா இன்னும் ஒரு 10லேருந்து 15 நாளுக்குள்ளேயே போயிட்டு வந்துடுங்க. அப்போ தான் தண்ணியோட ஃப்ளோ நல்லாயிருக்கும். வாட்டர் பாஸில் நீ தானே குடிக்கலான்னு இந்த குளிர்துன்ற சொல்லு. இப்போ சொல்லு, குளிர்தா? போயிட்டே தான் இருப்பேன். அவ்வளோதான் நம்ம இப்படி வரோம். அது ரைடர் மாதிரி வரும். அது ஆகுமா பையனா? இது பிளாஸ்டிக் தானே? இதுக்கு பிளாஸ்டிக் தானே? அதை மேலே பிடிச்சின்னா ஒரு முங்கி இருந்துரு பையன் ஆடாது. எப்படி தெரியுமா வரும்? பைக் ஏற்றுவோம்ல அந்த மாதிரி ஏறுற மாதிரி வரும். மட்டன். ஹலோ சார், என்ன தம்பி என்னாச்சு? ஏன் குளிர்தா? ஆ ஓய் இங்கே வரேன். வாட்டர் ஃபால்ஸில் நான் பறக்க போகிறேன், குதிக்க போகிறேன்னு கொஞ்ச நேரம் குளிச்சதே குளிர்னு வந்துட்டேன். போதுமா குளிச்சது? சொல்கிறா. மேலே ஏறி குதிக்க போறியா? ட்ரெஸ்ஸு போட்டிருக்க, கைட்டிக்கிறியா?
நாங்கள் மேலே ஏறி குதிச்சதை பார்த்த உடனே குளிர்ச்சின்னு ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு டவல்லாம் போத்திட்டு இருந்தான். அதுக்கப்புறம் குதிச்சதை பார்த்தோன்னே எனக்கு மேலே குதிக்கணும்னு சொல்லிட்டு திரும்ப ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டிட்டு மேலே வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் நீச்சல் அடிக்கிறதுக்கு 2 பேருக்கும். அதே மாதிரி நீச்சல் தெரிஞ்சால் மட்டும் அந்த பக்கம் போங்க. அந்த பக்கம் ஒரு ஸ்டெப்பு இறங்குனாலும் சரியான ஆழம். அதனால் நீச்சல் தெரியாமல் அனாண்டா பக்கம் போகாதீங்க. இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 4 இடத்துல இது மாதிரி கேப்பில் இருக்கும். அங்கே போயிட்டோன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இங்கே எவ்வளோ ஆழம்லாம் கிடையாது. ஆனால் அனாண்டா பக்கம் மட்டும் நீச்சல் தெரியாமல் இறங்காதீங்க. லாஸ்ட்டாக ஒரே ஒரு குதிச்சுட்டு கிளம்ப வேண்டியது தான். இந்த சீமாவரம் செக் டேம் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சீக்கிரமாக நீங்களும் இந்த இடத்துக்கு போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க. ஃபேமிலியாகவும் போகலாம், ஃப்ரெண்ட்ஸோடையும் போகலாம். இந்த 4 இடத்தோட லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போயிட்டு பாருங்கள். உங்களுக்கு டவுட் இருந்தால் அதை போட்டிங்கனாலே ஸ்ட்ரைட்டாக அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போய் உங்களை விட்டுரும். அடுத்ததாக ஒரு சூப்பரான வாட்டர் ஃபால்ஸ் வீடியோவோடு வரும்.